இன்னைக்கு காசி அல்வா செய்யறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் அதை எடுத்திருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது விதையெல்லாம் நீக்கிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பூசணிக்காயை தோலெல்லாம் சீவி வச்சிருக்கிறேன். இதை துருவி எடுத்துக்கலாம். மொத்தமாக துருவி எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கேரட் துருவெல்லாம் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. இதோடவும் நம்ம வேக விட்டுற போகிறேன். இது கூட தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. இது பூசணிக்காயில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இது வேகட்டும், கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வடிய விட்டுடலாம். வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிய விட்டுடலாம். வெட்டிடலாம். தண்ணி நல்லா வடிட்டோம். சைடுக்காதான் முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணியே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணியை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ரோஸ் கலர் வந்துருச்சு, போதும். இப்போ நம்ம பூசணிக்காயை போட்டுடலாம். நெய்யில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுருச்சு. இப்போ சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை 1 கப் போடுறேன். உங்கள் இனிப்புக்கு தேவைக்கேற்றதுல குட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் கரையும், தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதிலே கொஞ்சம் அப்படியே கொதிச்சதுன்னா அப்படியே திரண்டு வந்துடும். கொஞ்சம் சர்க்கரை கரையட்டும். கரைஞ்ச பிறகு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா திறந்து வருது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் கேசரி கலர். உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம்னா கேசரி கலர் மட்டும் போட்டுக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதுதான் பதம். பாருங்க, அதுதான் பதம் வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது. கலரும் நல்லா கரெக்டாக வந்துருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். காசி அல்வா ரெடி. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.